ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ கோதுமை மாவு பூரி செய்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். நாங்கள் எப்போவுமே மைதா மாவில் செய்ய மாட்டோம். கோதுமை மாவு மைதா மாவை விட கொஞ்சம் ஹெல்த்தி தான். ஸோ அதனால் கோதுமை மாவே எடுத்துக்கிறேன். அந்த கோதுமை மாவில் கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்ல சூடான வெந்நீர் ஊற்றி நல்ல மாவு பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா பூரி வந்து சாஃப்டாக உப்பி வரும். ஓகேங்களா? நம்ம பச்சை தண்ணியில் மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா பூரி அந்தளவுக்கு சாஃப்டாக வராது மாவு. ஸோ அதே நீங்கள் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் கை பொறுக்கிற சூட்டில் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா மாவு கொஞ்சம் சாஃப்டாக வரும், பூரியும் சாஃப்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மாவு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம், கிழங்கு மசாலா. ஸோ இதுக்கு வந்து பல்லாரி, தக்காளி, மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 5 மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். அது கூட நம்ம பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். ஓகேங்களா? கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டான்னு பார்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பொரிக்கடலை வந்து நான் திரித்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டேஸ்ட்டுக்காக உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிட்டு திரித்த பொரிக்கடலை மாவையும் சேர்த்து ஒரு பிரட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஓரளவு ஒரு 5 மினிட்ஸ் கொதித்தாலே போதும். நமக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு நல்லா கட்டியாக கிரேவியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள், காயத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு சில உருளைக்கிழங்கு மட்டும் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க ஸ்மாஷர் வச்சு. ஸோ நல்லா வந்து உருளைக்கிழங்கு சேர்ந்து வந்துடும். ஓகேவா? அப்புறம் மல்லி இலை போட்டு இறக்கிக்கோங்க. மசாலா ரெடி. இப்போ பூரி தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி குட்டியாக நல்லா பூரி தேய்ச்சிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாருங்கள், பூரி நல்லா புஷ்ஷுன்னு அழகாக வந்துருச்சு. அந்த கிழங்கு மசாலாவையும் பூரியும் வச்சு அழகாக இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு. எப்போவுமே வந்து எவ்வளோ டிஷ் இருந்தாலும் குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி பூரி கிழங்கு அப்படின்றது எப்போவுமே ஒரு ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான். ஸோ சண்டே ஆனாலே பூரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில்.